கர்ணன் படம்னாலும் சரி, பரியேறி பெருமாள்னாலும் சரி, இப்போ வந்த பைசன் படம்னாலும் சரி, இந்த 3 படத்துக்குமே காமனான டேரக்டர் வந்து மாரி செல்வராஜ் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு காமனான விஷயம் இருக்குது. அது வந்து என்னென்னா பஸ் சீன் தான். ஸோ பரியேறும் பெருமாளில் ஒரு தாத்தா ஒருத்தர் வருவார். அவர் பஸ்லேருந்து ஒருத்தரை தள்ளி விட்டு கொள்வார். நெக்ஸ்ட்டு ஹீரோ பக்கத்தில் உட்காரும்போது அவர் புளியங்குளம்னு சொன்னதும் எந்திரிச்சிருவார். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு இங்கே கர்ணனில் வந்துட்டு பெரிய குளம் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே பஸ்ஸே நிப்பாட்டலை அப்படின்ற ஒரு சீன் வரும். கமல் இல்லை, தனுஷ் வந்துட்டு ஏற்றி காலால் ஏற்றி பஸ்ஸை நிப்பாட்ட ட்ரை பண்ணுவார். பட் நிப்பாட்ட மாட்டாங்க. அவர் ஏறி குதித்து கீழே விழுந்துடுவார். நெக்ஸ்ட்டு இங்கே பைசனில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியை கூட்டி போவாங்க. ஸோ அந்த சீன் வந்துட்டு அந்த ஆட்டுக்குட்டி அங்கே யூரின் போயிடும். அதனால தான் வந்துட்டு ஒரு பெரிய சண்டே அங்கே வந்துட்டு வரும். ஸோ இந்த 3 படத்துலேயும் காமனான சீன் இதுவும். அதே மாதிரி என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த குறிப்பிட்ட சர்டைன் பீப்புளை வந்துட்டு எல்லா மக்களும் எப்படி பார்க்குறாங்கன்றத நமக்கு மாரி செல்வராஜ் காமிச்சிருப்பாங்க. நாட்டு எல்லா மக்கள், சில மக்கள் வந்துட்டு இவங்களெல்லாம் பிரித்து பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் பஸ்ஸில் ஏறினாலே தப்புன்ற மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க பைசன் படத்தில். இவ்வளோ கொடுமைகள் இங்கே சிட்டிக்குள்ளே நடக்குதா அப்படின்னா இங்கே அவ்வளோவா இல்லை தான். இன்னும் வரைக்குமே வந்துட்டு கிராமப்புறத்தில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த விஷயத்த எல்லா படத்துலையுமே அவர் வந்துட்டு ரொம்ப தாக்கத்தோடு நமக்கு மாரி சொல்லிட்டு தான் இருக்கார். இது வந்துட்டு ஏற்கத்தக்கதாக இல்லை. எல்லாருமே மாறணும். இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாதுன்றது தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நானும் நம்புகிறேன். இது எதுவும் வர்ற ஃபியூச்சரில் நடக்கக்கூடாது. இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் காட்டுறாரே தவிர இது மாதிரி யாரும் ஃபாலோ பண்ணணுன்னு அவர் காட்டலை. ஸோ இது மாதிரி ஏதாச்சும் காமன் சீக்வன்ஸ் சேம் மாரி செல்வராஜும் பஸ்ன்ற மாதிரி வேறு ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம். பை.